இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. வயிற்றில் என்னை அழைத்தாய் தரணியின் தனி பெரும் பணிக்காய் தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய் இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய் வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர தந்தேன் தந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில்
தந்தேன் தந்தேன் தலைவா, வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தார், தரணியின் தனி பெரும் பணிக்காய், தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். லூக்கா நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையே வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, எப்பொழுதுமே நாம் வலியுறுத்துகின்ற விழிப்புணர்வு, விழிப்பாக இருத்தல், நம்முடைய கடமைகளை பொறுப்புகளை செய்வதிலே சமூகத்தை பற்றியும் அரசியல் போக்குகளை பற்றியும் சமயங்களை பற்றியும் இந்த காலத்தின் அறிகுறிகளை பற்றியும் விழிப்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கான கடமையை நாம் நிறைவாக செய்கிற போதுதான் நாம் நிறைவை பெறுகிறோம். இந்த உலகத்தை விட்டு எப்போது செல்ல வேண்டும் என்கிற நேரம் யாருக்கும் தெரியாது. முடிவு யாருக்கும் எப்போதும் வரலாம். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, நாளை யார் யார் இருப்பார்கள் என்பதும் தெரியாது. அதுதான் நமது வாழ்வு. முடிவு எப்போது வரலாம் என்பதுதான் நிதர்சனம். அந்த நிதர்சனத்திற்கு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் எந்நேரமும் நமக்கு அழைப்பு வரலாம் என்கிற சூழலில் நமது கடமை ஆற்றுவதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது. யோவான் 17:4 சொல்லப்படுவது போல, நான் செய்யுமாறு நீ என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். இயேசு தனது தந்தையை மாட்சிப்படுத்துகிறார். எவ்வாறு? அவருடைய கடமையை சரிவரச் செய்து மாட்சிப்படுத்துகிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது குறுகியது 33½ ஆண்டுகள். காலம் குறைவாக இருந்தாலும் இயேசு குறை சொல்லவில்லை. அந்த குறுகிய காலத்திற்குள் நிறைவான வாழ்வு வாழ்கிறார். எப்படி? தனது கடமையை சரிவர வாழ்ந்து நாம் நமது கடமையை நிறைவாக செய்கிற போது கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். கடவுளை வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, நமது வாழ்வால் மாட்சிப்படுத்த முடியும் என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல, எவ்வளவுக்கு நிறைவோடு வாழ்ந்தோம், எவ்வளவுக்கு நமது கடமையை சிறப்பாக செய்தோம் என்பதில் தான் நமது வாழ்வு அடங்கியிருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதிக்கு ஒரு சில கண்ணோட்டங்களை பார்க்கலாம். குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான தயாரிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியும். சற்று விரிவாக பார்த்தோமானால் கடவுளை சந்திப்பதற்கு நம்மை தயாரிப்பதற்கான ஒரு அழைப்பாகவும் இதை பார்க்கலாம். இடையை வரிந்து கட்டி கொள்வது என்பது வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதை காட்டுகிறது. மத்திய கிழக்கு பகுதிகளில் நீண்ட தொங்கலான ஆடைகள் வேலை செய்வதற்கு இடைஞ்சலாக தோன்றும். எனவே வேலை செய்கிற போது இடையை வரித்து கட்டி கொண்டு செய்தால் சிறப்பாக செய்ய முடியும். அதேபோல் விளக்கில் எரியும் திரிக்காக பஞ்சை பயன்படுத்துவார்கள். அந்த பஞ்சு திரியை சிறிது நேரம் எரிந்தவுடன் சரிபடுத்த வேண்டும், இல்லை என்றால் அது அணைந்துவிடும். இதுவும் தயார் நிலையில் இருப்பதை குறிக்கிறது. கடவுளை எதிர்கொள்வதற்கு நாம் எந்த நிலையில் எந்த வேளையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. வாழும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து மகிழ்ந்து வாழ வேண்டும். அதில் குறைவே இருக்கக்கூடாது. நிறைவில்லாத வாழ்வாக நமது வாழ்வு இருக்கக்கூடாது. நாம் எப்போது இந்த உலக வாழ்வை முடிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது அன்புக்குரியவர்களே. ஆனால்
ஒரு நாள் நாம் எல்லோருக்கும் முடிவு வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதற்கேற்ப நாம் நமது வாழ்வை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் வாழ்வு நமக்கு காட்டுகிறது. விழிப்பு என்பது மானிட ஆளுமையின் அடிப்படையான ஒரு கூறு. யார் அதிக விழிப்புணர்வோடு வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் மனிதர்கள் என அழைக்கப்படுவர். இயேசுவின் சீடர்களும் எப்போது விழித்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார் இயேசு. இயேசுவின் சீடர் ஒருவருக்கு எந்நேரமும் பணி நேரம்தான். ஓய்வு நேரம் என்பதோ ஓய்வு நாள் என்பதோ அவரின் அகராதியில் இல்லை. ஆன்மீக வாழ்வுக்கு விடுமுறை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்களுக்கு உறக்கம் என்பதே கிடையாது. எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும், எப்போதும் சான்று பகிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான சிறந்த வழி நமது பணிகளை, கடமைகளை, பொறுப்புகளை, உரிமைகளை எப்பொழுதும் நேர்த்தியாக செய்து கொண்டிருப்பதே. விழிப்பான மக்களாக, விழிப்பான பணியாளர்களாக நாம் பணியாற்றுவோம், வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எப்போதும் விழித்திருக்க வேண்டும் என்னும் உமது அறைகூவலுக்காக உமக்கு நன்றி. எல்லா வேளையிலும் உமது மதிப்பீடுகளை கடைபிடிக்கும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே.
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.